ஹாலண்ட் சொன்ன மாதிரியே வந்துட்டு கரெக்டா அந்த பேக் 3 மூவ் பண்ணா. ஆனா நீ சொன்ன பாயிண்ட் கரெக்டா. ஷாக்கு பதிலா மெக்வயர் ஆடி இருக்கலாம் நீ சொன்னீல. எல்லாரும் இப்ப அதைத்தான் சொல்றாங்க. ஷா கம்முன்னு தூக்கி இருக்கலாம் போலயே, ஷாவை தூக்கி இருக்கலாம் போலயேன்னு. மெட்ரிட் ஃபேன் சொல்ற விஷயம் என்னன்னா, டேய் நீ எல்லோ கார்டு கொடு. ஆன் த ஃபீல்ட் நீ உனக்கு ஷுவரா ரெட்டான்னு தெரியல. நீ எல்லோ கார்டு கொடு. ரெட்டா இருந்தா விஆர் உன்னை கூப்பிட்டு மாத்த வைக்க போறாங்க. போன வாரத்துக்கு வந்துட்டு பெரிய கேமுக்கு பஞ்சமே இல்லைங்க. எத்தனை பெரிய கேமு, கோல்ஸுக்கு மேல கோலு, கொலாசோ மேல கொலாசோ, அப்புறம் வந்து இந்த சின்ன டீம் எல்லாம் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க நிறைய பேரு. அதனால வந்து ஃபுல்லா டீடைல்டா பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிடுங்க. ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம 10K ரொம்ப பக்கத்துல நெருங்கி போயிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு இருந்தா ரொம்ப சீக்கிரமே அடிச்சிருவோம். பட் இந்த யூரோப்பியன் ரிவ்யூல உங்களை ஜாயின் பண்றதுக்கு கௌதம் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னடா எதை பத்தி எந்த கேம் பத்தி ஆரம்பிக்கிறது? எல்லாமே பிளாக் பஸ்டரா இருந்தா எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? அப்படியே ஸ்டார்டிங்ல அது என்ன எல்லாம் சின்ன டீம்ல போட்டு புரட்டி எடுத்தா யாரையோ குத்தி காமிச்ச மாதிரியே பேசினேன். அப்படியே பேசிடுறேன். சட்டையை போட்டு உட்கார்ந்துடுறேன். எங்களை வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சு கேக்குறாங்க. உண்மையாலே எந்த கிளப் ஃபேன்? நியூகாசல் ஜெர்சி போட்டு வரார், ஆர்சனல் ஜெர்சி போட்டு வரார், யுனைடெட் போட்டுட்டு வராரு, அப்பப்போ பிஎஸ்ஜி போட்டு, இன்னைக்கு பார்த்தா பார்சலோனா போட்டு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. இப்படி பச்சோந்தி மாதிரி மாறி விட்டீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? அதான்டா நான் ஃபுட்பால் ஃபேன், நான் ஃபுட்பால் ரசிகன். இப்ப இந்த நடிப்பு அரக்கன் மாதிரி நான் ஃபுட்பால் அரக்கன். ஃபுட்பால் அரக்கனா இருந்துப்போ மான்செஸ்டர் டார்பில என்னத்த பார்த்த? அந்த கேம் பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லடா. நானும் வந்து சரி மானி ஏதாவது பண்ணுவாங்கன்னு உண்மையிலேயே ப்ரிவியூ சொல்ல சொன்னாம நானும் சப்போர்ட் தான் பண்ணேன். ஆனா பெருசா ஒன்னும் இதுல பத்தி நான் டீடைலா பேச விரும்பல. ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா. ஏன்னா யுனைடெட் பத்தி பேசணும்னா அவங்க வந்துட்டு they are not a well coached side. அவங்க டீம்ல வந்துட்டு ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிளேவே இல்ல. கான்பிடன்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட இல்ல. நீ வந்து என்னதான் பிளேயர் எடுத்துட்டு வந்தாலும் எந்த சிட்டி எவ்வளவு அழகா ஆடுறாங்க, அவங்களுக்கு இதுதான் பண்ணணும், ஃப்ரீ ஃப்ளோயிங்கா கான்பிடண்டா பாஸ் பண்றாங்க. அந்த மாதிரி எனக்கு யுனைடெட்ல வந்துட்டு ஒரு கோச்சிங் ட்ரில், ஒரு பாசிங்னா இப்படிதான் குவிக்கா பண்ணும், அந்த அளவு கூட கான்பிடன்ஸ், பேசிக் கான்பிடன்ஸே இல்ல. ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்து எனக்கு பெருசா எதிர்பார்க்கல. நீ என்னதான் பிளேயர்ஸ் எடுத்துன்னு வந்தாலும் அங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு கான்பிடன்ஸ் கிடையாது அந்த டீம்ல. யுனைடெட பத்தி பேசுறதை விட நான் வந்து மேன் சிட்டி அவங்களோட கேமோட அப்ரிசியேஷன் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோக்கு பிரில்லியன்டான பெர்ஃபார்மன்ஸ். என்ன ட்ரிப்ளிங், சோலோவும் அவனே போய் கிரியேட் பண்ணி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான் அன்னைக்கு. ஸோ பிக் அப்ரிசியேஷன் அவனுக்கு. ரெண்டாவது ஓரைலி டீமுக்குள்ள வந்தாரு. அவரு வந்து என்ன பண்ணுவாருன்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். பட் சரியான கேமு. அப்புறம் அந்த ஹாலண்ட் ஃபர்ஸ்ட் கோலுக்கு ஸ்டார்ட் பண்ணதே அவன் தான். ஃபோடன் முக்கியமா இப்போ வந்துட்டு என்னடா அவனுக்கு வந்து எவ்வளவு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டாங்க, அவ்வளவுதான் போல ஃபோடன்னு, இனிமே டீம்லயே வரமாட்டான்னு பார்த்தா அவன் வந்து ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இன்னுமா அவரு தான் வந்து டீம்ல மெயின் பிளேயர்ன்ற அளவுக்கு வந்துட்டு என்ன வச்சுக்கணுன்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறமா வந்து ஹாலண்ட் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்னதான் நம்ம வந்து அவர் தான் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா இருந்தாலும் இந்த கேம்ல வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். நாட் ஜஸ்ட் கோல் ஸ்கோரிங், அவர் வந்து டிஃபென்ஸ்லயும் சரி அதிசயமா டிஃபென்சிவ் ஒர்க் பண்ணாரு. அப்புறம் ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு ரெயின்டர்ஸ்க்கு. அவர் அடிச்சிருக்கணும், அவர் அநியாயமா மிஸ் பண்ணிட்டான். பட் ஆலண்ட் இன்கிரெடிபிள். கடைசியா வந்து குசாரா அவனுக்கு ஒருத்தன் ஒரு நல்ல ரைட் பேக்ல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ மேன் சிட்டிக்கு வந்துட்டு டவுட்டே இல்லை, பிரில்லியன்ட் கேம். யுனைடெட் வந்துட்டு they have to improve a lots. இருக்கிறதுலயே வர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வர்ஸ்ட் வின் ரேட் எல்லாமே இருக்கு. அமோரியம் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஐ டோன்ட் see signs of United improving. பாப்போம் நடக்குதுன்னு. நீ என்ன நினைக்கிற? ஆமா, நான் ப்ரிவியூல வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல மேன் சிட்டி, நான் சொல்லியிருந்தேன் மேன் சிட்டி ஈஸி கேம் அப்படின்னு. யுனைடெட் நேரோ வின்னு சொன்னீல நீ. உனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. ஹாலண்ட் சொன்ன மாதிரியே வந்துட்டு கரெக்டா அந்த பேக் 3 மூவ் பண்ணா. ஆனா நீ சொன்ன பாயிண்ட் கரெக்டா. ஷாக்கு பதிலா மெக்வயர் ஆடி இருக்கலாம் நீ சொன்னீல. எல்லாரும் இப்ப அதைத்தான் சொல்றாங்க. ஷா கம்முன்னு தூக்கி இருக்கலாம் போலயே, ஷாவை தூக்கி இருக்கலாம் போலயேன்னு. அப்பதான் எனக்கு கேம் பார்க்கும்போது தோணுச்சு, இவன் கரெக்டா சொன்னானே மெக்வயர் ஆடி இருக்கலாம் ஷாக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இந்த கேம்ல வந்து ஷா தான் பெரிய கல்பிரிட். தனியா சொல்றதுக்கு வந்து இன்னும் டோர்கோ போட்டு அடிப்போம். முதல்ல அவன் என்னடா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான். சரி விடு, அவன் யுனைடெட் பத்தி பேசுறது வந்து பிரயோஜனமா இல்லை. எல்லாருமே மட்டுமா தான் இருந்தாங்க. அது அவங்க ஃபேன்ஸே ஒரு மாதிரி ஃபுல்லா நாங்க வந்து இந்த வீக்கெண்ட் ஷோல பேசிருக்கோம் மக்களே. நாங்க உங்களுக்கு திருப்பி இந்த யுனைடெட் ஃபேன்ஸை கஷ்டப்படுத்த வேணாங்கிறத யுனைடெட் பத்தி இதுல பேசல. ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து யுவென்டஸ் வர்சஸ் இன்டர் கேமுக்கு போயிருவோம். பயங்கரமான கேமா இருந்து 4-3 முடிஞ்சது. அந்த கேம்ல என்ன பார்த்த நீ? சரியான பிளான். என்ன பார்த்தனா? குலாசோ மேல குலாசோ தான் பார்த்தேன். வேற என்ன சொல்றதுக்கு இருக்குது? சரியான கேமு. இதுக்கு பேர் வந்து டார்பி டி இட்டாலியாவா. இதுதான் வந்துட்டு யுவென்டஸ் வர்சஸ் இன்டர் வந்துட்டு ஒரு பயங்கரமான பிக்சர்ன்றது எல்லாருக்கும். ஆனா அந்த ரீசன்ட் டைம்ஸ்ல
யுவென்டஸோட குவாலிட்டி ஓரளவுக்கு டிராப் ஆச்சு. அவங்க வந்து அவ்வளவா கன்சிஸ்டண்டா இல்ல. பட் இந்த சீசன் இப்ப போறப்ப அவங்களோட மெயின் ஸ்டார் பிளேயர்ன்றது வந்து இல்டிஸ். அவர்தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவரு. அப்புறமா விளாவோவிச் வந்து இந்த கேம் ஃபுல்லா ஒண்ணுமே பண்ணல. சோ அவர் பதில் வந்து இந்த இல்டிஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் கேம் கொடுத்தாரு. ஃபுல்லால இல்ல. பையன் ரொம்ப நாளாவே ஒண்ணும் பண்ணல அந்த டீம்ல. ஆளுக்கான கரெக்ட் தான். அப்ஸ்கான் ஆயிட்டான். பட் இப்ப இந்த கேம்ல வந்துட்டு மெயின் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லி சாலனாகுலு பையனை வந்துட்டு போன வருஷம் திட்டிட்டு இருந்தாங்க. பலட்டூன மாரினஸ இந்த டீம்ல வந்துட்டு இருக்கணும்னு விருப்பப்படாதவர்களே கிளம்பிடலாம், இருக்க தேவையில்ல அப்படின்னு சொன்னவரு கடைசியில அவன் தான் இந்த டீமை தாக்கு பிடிச்சி 2 ஸ்டன்னர்ஸ் போட்டு இந்த கேமுக்குள்ள எடுத்துட்டு வந்தானே ஆக்சுவலா. ஏன்னா 2 டைமே வந்துட்டு டவுன்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கோல் வந்து பிரில்லியன்டான கோல். இந்த டிஃபெண்டர்ஸ் காம்பினேஷன் என்னடா நீங்களா அடிக்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆன்சர் தான் சாலனாகுலு கொடுத்தான். மறுபடியும் வந்து ஒரு நல்ல கோல் யுவென்டஸ். மறுபடியும் ஈக்குவலைசர் சாலனாகுலு. நல்லா போயிட்டு இருந்தது. 75th மினிட் மேலதான் இன்னும் பில்டப் ஆக ஆரம்பிச்சது. அப்பதான் துராம் பிரதர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. நீ என்னடா பெரிய ஆளா, நானும் பெரிய ஆளுன்னு வந்துட்டு பிரதர்ஸ்குள்ள சண்டை போட்டு நல்ல ஒரு காம்படிட்டிவா இருந்துச்சு. பட் ஃபைனல் அந்த ஃபினாலே கோல் வந்துட்டு அன்பிலீவபிள், அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா அவனோட ஃபர்ஸ்ட் கேம் அது. 70 மினிட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் தான் ஆடி இருக்கானே அவன், அந்த யங்ஸ்டர் உள்ள வந்தவன். அப்படி ஒரு கோல் போடுவான்னு எதிர்பார்க்கல. சாமர் ஒரு ஸ்டிங்கர் இந்த என்டையர் கேம்ல. ஃபைனல் வேர்டிக்ட் எப்படி இருந்துச்சு? ஆமா, நீ சொன்ன மாதிரி இந்த எனக்கு ஒரு விஷயம்டா சரியா பொறுத்த வரைக்கும் இந்த கேம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். என்னன்னா, அந்த லீக்ல நீ ஒரு பயங்கரமான பிளேயர்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், நான் வந்து ஒரு ஜாக் ரிலீஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. லைக் நீ ஒரு ஸ்டாண்ட் அவுட் பிளேயரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீ அந்த லீக்ல எல்லாம் போனீங்கன்னா யூ கேன் ஷோகேஸ் உன்னுடைய திறமை. நீ ஒரு மேனேஜருக்கு அடியில வந்து இந்த மேனேஜர் சொல்ற மாதிரி ஆட வேண்டிய கட்டாயம்லாம் உனக்கு வராது அந்த லீக்ல. அதுதான் முக்கியமான பாயிண்டா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பிளேயர் தனித்துவமா ஒரு டீம்ல தெரியும். இப்ப நம்ம ரஃபேல் லியோ பேசுறோம்ல, இப்ப இந்த ரஃபேல் லியோ ஏசி மிலான்ல இருக்கான்ல, அவனை பாத்தீங்கன்னா தனித்துவமா ரஃபேல் லியோ ஆடுறான்னு தெரியும். புரியுதா? அந்த ஒரு சிஸ்டம்குள்ள கொண்டு வந்து அவனுடைய டேலண்ட்டை குறைக்க அந்த மாதிரிலாம் எதுவுமே அந்த லீக்ல இருக்காது. நீ ஒரு தனித்துவமா இப்ப ஸ்காட் மெக்டாம்ல இங்கிருந்து போய் எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்கான் அவனோட ரோல்ல. சோ எனக்கு வந்து அந்த லீகோட ஸ்பெஷாலிட்டி அதுவும் தோணுது. நீ அங்க போனீங்கன்னா நீ ஒரு பிளேயரா தனிப்பட்ட முறையில நீ எப்படி ஒரு லவ் ஆஃப் ஃபுட்பால்ல வளர்ந்து வந்தியோ நீ அதே மாதிரி அங்க ஆடலாம். உனக்கு வந்து இவ்வளவு கர்ப் பண்ணி சிஸ்டமோட இது கொண்டு வா, மேனேஜரோட சிஸ்டம் கொண்டு வாங்குற அவசியம் எல்லாம் கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு நீ சொன்ன மாதிரி என்டரும் யுவென்டஸும் ஃபர்ஸ்ட் கோல் 2 கோலும் பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். செகண்ட் கோல் 2 டீமும் பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். தேர்ட் கோலும் பாத்தீங்கன்னா ஒன்னு கார்னர்ல இருந்து ஹெட்டர் வரும், இங்க ஃப்ரீ கிக்ல இருந்து ஹெட்டர் வரும். 2 டீமுக்கு 2 பிரதர்ஸ் போட்டது. எக்ஸாக்ட்லி. அப்புறம் இந்த ஆட்ஜிச் வந்துட்டு அவுட்ரேஜஸ். அது நான் வந்து என்ன அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா உள்ள போயிருச்சு. என்னடா ஷாட் இது அப்படின்னு இருந்துச்சு இந்த கேம்ல. ஐ திங்க் இட் வாஸ் an outrageous கேம். இன்டர் மிலான் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, போன வருஷம் மாதிரி இந்த புது கோச்ல அவங்களுக்கு வந்து டிஃபென்சிவ் சாலிடிட்டி கண்டிப்பா இருக்காது. தட் வாஸ் ப்ராபபிலி எக்ஸ்பெக்டட். அந்த மாதிரி இருக்க போறது இல்லைன்னு. ஆனா அவங்களோட கிரியேஷனும் கம்மி ஆயிருச்சு. போன வருஷம் இருந்த கிரியேஷன் டு ஸ்கோரும் இந்த வருஷம் இல்ல. நம்ம எல்லா கேம்ஸுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கிரியேட் பண்ற சான்சஸ் ரொம்ப கம்மி. போன வருஷத்தை விடவே கம்மி. ஏற்கனவே கம்மியா தான் இருப்பாங்க. போன வருஷத்தோடவே இப்ப ரொம்ப ரொம்ப கம்மி இன்டரை பொறுத்த வரைக்கும். பட் யுவென்டஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இவனை வாங்கினாங்களா இந்த ஃப்ரீ ஏஜென்ட்ல, யாரா ஃபெப்ரிசியா கூட வித்துட்டு இருக்குன்னு கூவிட்டே இருப்பானே, ஜானத்தன் டேவிட். அவன் உள்ள வந்ததுல இருந்து அந்த லிங்க் அப் பிளே எல்லாம் நல்லா இருக்கு. அவங்களுக்கு புது கோச் இல்ல, சோ அந்த லிங்க் அப் பிளே நல்லா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மேல வராங்க. எனக்கு அதான் தெரியுது. உடனே மேல வரும்ல, பட் தி லிங்க் அப் பிளே இஸ் ரியலி குட். கொஞ்சம் கொஞ்சமா மேல வராங்க. யுவென்டஸ் வந்து இப்ப இன்டரோட பொசிஷனை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸ் அவங்க டாமினேஷன் இருந்துச்சு. இப்ப இன்டர் போயிட்டு மறுபடியும். ஏன்னா இன்டர் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்ப டிஃபென்சிவ்லி ரொம்ப சுத்தப்படுறாங்க. சாம்பியன்ஸ் லீக்லயும் பாத்துருக்கோம், இங்கேயும் சரி ரொம்ப டிஃபென்சிவ்லி அன்ஸ்டேபிளா இருக்காங்க. ஆனா யுவென்டஸ்க்கு இப்ப இத்தனைக்கும் அந்த கேம்ல ஃபாபியோ கொயின்சாவ ஆடல. அவன் ஒரு நல்ல ரைட் விங்கர் ஆப்ஷன். அவன் இத்தனைக்கும் அவன் ஆடாமலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க தான். சோ ஐ ஃபீல் இன்னும் அவங்களுக்கு இருக்குது ஆஃபர் பண்றதுக்கு. சோ இந்த வாட்டி வந்து யுவென்டஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம், இன்டர் கிட்ட குறைச்சிக்கலாம்னு தோணுது. ஐ திங்க் யுவென்டஸ் நம்ம கேம் நீ சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா அட்டாக்கிங் ஃபயர் பவர் இருக்கு. ஏதோ 2 கோலர்ஸ் போடுறதுக்கு. டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷோர் அப் பண்ணானுங்கன்னா பரவாயில்ல. இன்டரா நீ என்ன எதிர்பார்க்கலாம்னு தெரியல. புது கோச் வேறையா. சோ அங்க இருந்து பட் ஐ திங்க் ஆப்பிள் ஆர் மைல்ஸ் அஹெட் ஆஃப் எவ்ரிஒன் இன் தி லீக். அதுவும் ஒண்ணுதான். பிகாஸ் சேம் கோச், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தும் பண்ணிருக்காங்க. சோ தே ஆர் வே அஹெட். அதனால ஆயிலண்ட்னா கோல் போடுறானே டெபியூல போனோனே 14 மினிட்ஸ்ல கோல். அநியாயத்துக்கு ஃபர்ஸ்ட் கெடிட் கோல், அதுக்கப்புறம் ஹாய்லண்ட் கோல் போனோனே. அப்படியே நம்ம வந்து பயனுக்கு போவோம். இந்த பயன் கேம்ல வந்து லிட்டரலி ஹாம்பர்க் வந்து தே ஆர் ஜஸ்ட் ஒரு சிட்டிங் டக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. வாங்கடா 2 கோல் வேணுமா போடுங்க, 3 வேணுமா போடுங்க, 4 வேணுமா போடுங்க, 5 வேணுமா போட்டுக்குங்க,
அப்படிங்கிற மாதிரி நீ என்ன சொல்லுவ இந்த கேம் பத்தி? 12 நிமிஷத்துல 2 கோல்ரா. உண்மையிலேயே ஹாம்பர்கர் சாப்பிடுற மாதிரி போட்டு நசுக்கி தின்னுட்டானுங்க. அதுல மட்டும் என்ன எங்களோட ஆளுங்க 2 பேரையும் அமுச்சு விட்டுருக்கோமே. லொக்காங்கா அப்புறமா ஃபேபியோ வியேரா 2 பேரும் வந்துட்டு போட்டு என்னத்த பண்றானுங்கன்னு தெரியல. அங்க வந்து செய்ன்னு செஞ்சுட்டாங்க. பட் முக்கியமான ஃபேக்டர் வந்து நம்ம இவர பத்தி சொல்லிருவோம். கினாப்ரி அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோல் வந்துட்டு ஒரு நட்மேக் அண்ட் ஒரு இம்பாசிபிள் ஆங்கிள் ஷூட். அவனுக்கு அது மச் நீடட். ஏன்னா ரொம்பவே வந்துட்டு கான்பிடன்ஸ் டவுனா இருந்தாரு. ஏன்னா அந்த பொசிஷன்ல ஒலிசே டேக்கன் ஓவர். இவன் வந்துட்டு கோலும் போடுறது இல்ல. அவன் ராயன் ஃபேன்ஸே அவனை ஹேட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. சோ இந்த கோல் வந்துட்டு அவனோட குவாலிட்டியை காமிச்சு அவன் இன்னும் அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு காமிச்சு நல்லா ஒரு அவனுக்கும் கான்பிடன்ஸ் பூஸ்டா இருந்துச்சு. பட் ஹாரி கேன் as usual 90+ கோல்ஸ் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங் வித் பிரேஸ். போற நிலைமைய பார்த்தா இன்னும் பாயனோட டாப் ஸ்கோரர்ல வந்து டாப் 3ல ஈஸியா வந்துரும் போலயே. ஆமா, அது மினிமம் 2 கோல்ஸ்டா. ஹாரி கேன்னா மினிமம் 2 கோல்ஸ் எவ்ரி கேம். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. 30 மினிட்ஸ்லயே 4 கோல்ஸ் போட்டாங்க. அநியாயத்துக்கு எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சமாச்சும் ஃபைட் கொடுங்கடா அப்படின்ட்டு இருந்துச்சு ஹாம்பர்கர் பார்க்கும்போது. ஒண்ணுமே இல்ல. இந்த டாட்னம் ஹாட்ஸ்பர்ல இருந்து ஒரு ரிசர்வ் டிஃபெண்டர் ஆடிட்டு உஸ்கோவிச், அவனே அங்கதான் வந்து லோனுக்கு அமிச்சிருந்தாங்க. அவனும் வந்து பெருசா ஒன்னும் பர்ஃபார்ம் ஐ மீன் எந்த கிளப் எடுத்தினாலுமே வந்து இந்த வருஷம் புண்டஸ் லீகா வந்துட்டு பயன் முனிக்கு 100 பாயிண்ட்னா அடுத்த கிளப் வந்து 70 பாயிண்ட் தான் எடுக்கும். அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அந்த லீக்ல. ஏன்னா எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்தோம் நம்ம. எல்லா கிளப்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம தூக்கிட்டு வந்தாச்சு. லிட்டரலா அந்த லீக்ல டேலண்ட் ட்ரெயின் பண்ணிட்டோம் நம்ம. வேற எந்த கிளப்லயுமே வேற யாருமே இல்ல. அவங்க சேலஞ்ச் பக்கத்துல போற கூட யாரும் கிடையாது. அந்த மாதிரி பயன் இருக்காங்க மேல. அவங்களுடைய மொத்த அந்த டீமுடைய லெவலே வந்து சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் தான் அவங்களுக்கே டெஸ்ட் பண்ண முடியும். மத்த ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட். அவங்களுக்கு வந்து 34 கேம் தான் நினைக்கிறேன். 38 இல்ல 34 கேம் தான் நினைக்கிறேன். ஏன்னா 17 கிளப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 18 கிளப் தான் அந்த லீக்ல இருக்கு. ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் தே வின் அட்லீஸ்ட் 30 கேம்ஸ். அட்லீஸ்ட் 30 கேம்ஸ் இஃப் தே வின் ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட். ஆமா, நீ சொன்ன பாயிண்ட் சரியான பாயிண்ட். ஆக்சுவலா வந்துட்டு அவங்களுக்கு குவாலிட்டி டெஸ்ட் பண்ணா சாம்பியன்ஸ் லீக்ல தான். ஏன்னா வந்து அந்த லீக்ல அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 லெவல்ஸ் கம்மியா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீமே இல்ல. நம்ம அப்படி நினைச்ச ஒரு லீப்ஜிகே போட்டு ஃபர்ஸ்ட் கேம்ல 6-0 போட்டு புரட்டிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் பக்கத்துல கூட யாருமே இல்ல. ஸோ சாம்பியன்ஸ் லீக்ல தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் யா, நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு டீம் ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் வேற. எல்லாமே வந்து பிரீமியர் லீக்ல தான் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதை விட்டா லாலிகால வந்துட்டு பாயன் பார்ஸ் இது ரியல் மேட்ரிட். சோ வந்து அந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டிவ்லி எட்ஜ் இருக்க வேற ஒரே ஒரு டீம்னா பாயன் மட்டும் தான். அதுவும் 60th மினிட்லயே கேன வெளிய எடுத்தா. என்ன கொழுப்பு பாத்தியா? 60th மினிட்லயே கேன வெளிய எடுத்தாச்சு. ஏன்னா மிட் வீக் செல்சி ஆடுறாங்க அவங்க சாம்பியன்ஸ் லீக்ல. ஆமா, சோ அதனால செல்சி ஒரு நல்ல டெஸ்ட் தான். அவங்க ஃபார்ம் லைக் என்ன சொல்றது, அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அதுவும் நல்லா இருக்கும். பட் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுல ஒண்ணுமே பெருசா சொல்றதுக்கு இல்ல. ஐ ஃபீல் ஒலிசே, பாவ்லோவிச் எல்லாருமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ சாம்பியன்ஸ் லீக் வெயிட் பண்ணுவோம் அது எப்படி நடக்குதுன்னு. அப்புறம் அடுத்து என்ன ஒரு கேம் பார்க்கறோம்னா நம்மளோட ரியல் மத்ரித். இந்த கேம்ல வந்து நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. பட் ஃபைனல் ஸ்கோர் வந்து 2-1 மட்ரிட் வின் அவையில போய் வின் பண்ணிட்டாங்க. எம்பாப்பே கிலியன் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் போட்டாரு. ஒரு கோலு ஒரு அசிஸ்ட் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? அவரு போதும்னு சொல்ற மாதிரி தெரியல. எனக்கு வந்து இந்த கேம் பார்க்கும்போது ஓகே, இந்த சீசனே பார்க்கும்போது வந்து ஞாபகம் இருக்கா ஒரு கேம் வந்துட்டு வினிசியஸ் உட்கார வச்சுட்டு ராட்ரிகோ ஆட வச்சாரு. இந்த ராட்ரிகோ வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல கரெக்டா அதுல இருந்து திரும்பி வந்து வினிசியஸ் வேற மாதிரி ஆடுறான். அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் எடுத்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆடுறான். முக்கியமா நம்ம வந்து சீசன் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? இந்த சீசன் எம்பாப்பையும் வினிசியஸ்னாலையும் சேர்ந்து ஆட முடியலனா மேபி வினிசியஸ் வித்துருவாங்களோன்னு ஒரு கேள்விக்குறி நான் வச்சிருந்தோம் சீசன் ஸ்டார்டிங்ல கரெக்டா. இந்த வினிசியஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எம்பாப்பே வினிசியஸ் லிங்க் அப் பயங்கரமா இருக்குது. யோசிக்காம எம்பாப்பே லெஃப்ட் விங்ல உடனே வினிசியஸ் சென்டர் ஃபார்வர்ட் ஆறான். வினிசியஸ் லெஃப்ட் விங்ல ஓடுறத பார்த்தோன்னா எம்பாப்பே டக்குன்னு சென்டர் ஃபார்வர்டா ஓடுறான். ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு ஸ்விட்ச் பண்றாங்க ரெண்டு பேரும். இப்போ அது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இட் வாஸ் வெரி வெரி நைஸ் டு see. ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கு தெரியுது ஓ எம்பாப்பே லெஃப்ட்ல ஓடுறான், நான் அங்க நடுவுல ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பாப்பே யோசிக்காம லெஃப்ட்ல ஓடுறான். வினிசியஸ் ஓடிடுவான் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ இட் இஸ் வெரி குட். அந்த போன சீசன் நம்ம அதை பார்க்கவே இல்லை. ரெண்டு பேத்துக்கு அவங்க பொசிஷன்ஸ் மாத்திக்கிற மாதிரி பெருசா நம்ம தெரிஞ்சுக்கல. பட் இந்த சீசன் வந்து கிளியரா தெரியுது சம்திங் ஹஸ் பீன் ஒர்க்ட் ஆன் ட்ரைனிங்ல. ஓகே, நீ அவங்க போனா நீ போ, அவன் போனா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஒன் டேக் அவே. நான் லாஸ்ட் 2-3 கேம்ஸ்ல பார்த்துட்டு வெரி நைஸ் டு see அது. ஆமா, ஃபைனலி சாப்பிடுங்க சொன்னா கரெக்டான பாயிண்ட் தான். ஏன்னா வந்து போன வருஷம் விட்டுலாம். ஏன்னா இந்த எம்பாப்பேக்கு வந்து புது பொசிஷன் ஃபுல் ஸ்ட்ரைக்கர் ஆடுறது. ஸோ வந்துட்டு அவனுக்கும் இந்த இன்டர்சேஞ்ச் பிளே எல்லாம் அவனுக்கு சும்மாவே வந்து டிஃபென்சிவ் லைபிலிட்டியா இருப்பான். அவன் பெருசா பண்ண மாட்டான். பட் ஏன்னா இந்த ஸ்விட்ச் எல்லாம் பண்ணோம்னா நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். பட் ஃபைனலி நீ சொன்ன மாதிரி மேபி ட்ரைனிங் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணி
நல்லா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா பில்டப் ஆயிருக்கு. ஸோ வெரி குட் நியூஸ் ஃபார் நம்மளோட மட்ரிட் ஃபேன்ஸ். ஏன்னா வந்து இந்த கேம்ல நிறைய வாட்டி பார்த்தோம் நம்ம இந்த வினிஷியஸ் அண்ட் எம்பாப்பியோட லிங்க் அப். பிரில்லியன்ட் கோல், பிரில்லியன்ட் அசிஸ்ட். பட் என்னதான் அது ஃபிக்ஸ் ஆனாலுமே அவங்களோட டிஃபென்சிவ்ல ப்ராப்ளம்ல வந்து பெருசா போயிட்டு இருக்கு. பட் இதுதான் நிறைய பேர் கேட்கறாங்க. அது வந்து டீன் யூசனோட ரெட் கார்டு அந்த ஸ்டாட்ஸ் ஒன்று இருக்குது. ஆடின 8 கேம்ல வந்துட்டு 2 ரெட் கார்டு ஆல்ரெடி. ஒரு டிசாஸ்டர் ஸ்டார்ட் டு ஹிஸ் மட்ரிட் கரியர்ன்றாங்க. பட் அதெல்லாம் தவிர்த்து இந்த ரெட் கார்டே வந்து கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா வந்து மிலிட்டாவோ லிட்டில் ஹைட் ஆஃப் த அட்டாக்கர். இவன் லாஸ்ட் மேனும் கிடையாது அப்படின்றாங்க. ஸ்ட்ரெயிட் லைனும் இல்ல. இந்த ரெட் கார்டு வந்துட்டு பண்ணதுனால we will launch an investigation into refereesனே வந்துட்டு டான் பெரஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சீரியஸா எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெட் கார்டா இல்லையான்னு உங்களோட கருத்து என்ன? நான் ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது 2 பேரும் சேம் ஹரிசான்டல் லைன்ல இருக்காங்க. பட் இன்னொரு கேமரா ஆங்கிள் அந்த சைடுல இருந்து பார்க்கும்போது நீ சொல்ற மாதிரி ஒரு சென்டிமீட்டர் மிலிட்டா அஹெடா தான் இருக்கான் டிஃபெண்டருக்கு. மெட்ரிட் ஃபேன் சொல்ற விஷயம் என்னன்னா, டேய் நீ எல்லோ கார்டு கொடு. ஆன் த ஃபீல்ட் நீ உனக்கு ஷுவரா ரெட்டான்னு தெரியல. நீ எல்லோ கார்டு கொடு. ரெட்டா இருந்தா விஆர் உன்னை கூப்பிட்டு மாத்த வைக்க போறாங்க. கரெக்டா? விஆருக்கு தெரியும். அவனை கூப்பிட்டு ஸ்கிரீன் வந்து காட்ட போறான். டேய் நீ தப்பான டிசிஷன் கொடுத்துருக்க. நீ வேணா ரெட்டா மாத்திக்கோன்னு. ரெஃபரி டக்குன்னு ரெட் கார்டு எடுத்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து ஓடி வந்து பார்த்தப்போ ஏன்னா இது அவன் யோசிக்கிற மாதிரி கூட இல்ல. டக்குன்னு ரெட் கார்டு எடுத்து கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கா சொல்றேன் 2 ஆங்கிள் இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் அட்டாக்கரும் அவனும் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அதையும் சொல்ல முடியாது. ரெஃபரி அவ்வளவு தூரத்துல இருக்கான்டா. அவன் எப்படி பார்த்தானே அவ்வளவு ஸ்பிளிட் செகண்ட்ல எப்படி ஜட்ஜ் பண்ணி ரெட் கார்டு கொடுத்தானே எனக்கு தெரியல. ஏன்னா அங்க ஒரு டிஃபெண்டர் இருக்கிறது எனக்கு வந்து ரெஃபரி பார்க்கவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இவன் புடிச்சு எழுத்துட்டான்னு சொல்லிட்டு அது ஒண்ணு. ரெண்டாவது இட் இஸ் வெரி வெரி சாஃப்டா. அவன் சும்மா தோல் மேல கை வைப்பான்டா. அவன் வச்ச உடனே அட்டாக்கு கீழே விழுவுனே விழுந்த மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் வெரி சாஃப்ட் ஃபார் ஹிம் டு கோ டவுன். நான் வந்து போன சீசன் வந்து அந்த போன மேட்ச்ல நம்ம இந்த இது சொன்னோம்ல லமீன் யமால் பெனல்டி, அதே மாதிரி தான் இதுவும். இட் வாஸ் வெரி வெரி சாஃப்ட் ஃபார் தட் பிளேயர் டு கோ டவுன். அவனுக்கு வந்து அப்பா கை வச்சிட்டான்டா, இப்ப நம்ம விழுந்தாதான் நம்மளுக்கு கால் கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்த மாதிரியே இருந்துச்சு அது. இன்னொன்னு நான் கேட்கிறேன், டி நியூசன் அவன் போனானா என்ன? அங்கதான் மிலிட்டாவும் இருக்கா. நீ அங்க ஃபவுல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அந்த இடத்துல. நீ எதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குற ரெஃப்ரிக்கு? போனா போயிட்டு போறா, நீ போய் ரெக்கவர் பண்ணிட்டு அவன்கிட்ட எடுத்துக்கோ. அங்க ஒரு மிலிட்டாவும் இருக்கான் ஏதோ ஒன்று பண்றதுக்கு. நீ எதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குற? போய் தோல் மேல கை வைக்கிற, இழுக்க ட்ரை பண்ற. உனக்கு அது தேவையே இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீ எப்படி பார்த்த? ரெட்டா இல்லையா? எஸ்பெஷலி வந்துட்டு அது டூ ஏர்லி ஆன் அந்த கேம். ஏன்னா 14th மினிட்லயே அந்த ரெட் கார்டு வாங்கிட்டதுனால இல்ல 14th இல்ல 25th 30th மினிட் நினைக்கிறேன். 60 நியர்லி 1 hour வந்து ரியல் மேட்ரிட் 10 மினிட்ல ஆனாங்க. அதுதான். சோ வந்துட்டு ஏர்லியா அந்த கேமே வாங்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் கேம் டாக்டிக்ஸ்லாம் ஃபுல்லா மாத்த வேண்டியது இருக்கும். பட் நீ சொன்ன மாதிரி அந்த டெசிஷன் பண்ண வேண்டிய அவசியமா இல்லைன்னா அவன் இந்த டைம்ல வந்து இஸ் நாட் நியூ கம்மர்லாம். அவன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்பெயின் நேஷனல் டீமுக்கும் ஸ்டார்ட் பண்றான். அந்த அளவுக்கு அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு தான். பட் இது வந்து கொஞ்சம் நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து ரெட் கார்டா இல்லையான்றதை நாங்களும் அதையே பார்த்து ரிப்ளை பண்றோம். பட் எனிவே இதை பண்ணியுமே வந்துட்டு அவங்க அதுக்கப்புறமா அந்த ரெட் கார்டு வாங்கின அப்புறம் தான் 2வது கோலே வந்துட்டு நல்லா செட்டப் பண்ணி கொடுத்து கூலருக்கு போட்டான் அந்த எம்பாப்பே. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி டானி கார்வால் அவர் தான் வந்துட்டு ரைட் பேக் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்காரு கேப்டன். அது வேற ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கான் ஜாபி அலோன்சோ. அவன் தான் வந்துட்டு கேப்டன் மெட்டீரியல், இந்த மாதிரி இந்த ஹோல் கிளப் ரெஸ்பெக்ட்ஸ் ஹிம். ஸோ அதனால வந்துட்டு பேசிக்கலி அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான்றது வந்து சட்டலா அப்படி சொல்றாங்க. போட்டுட்டு உனக்கு சந்தோஷம். ஆனா அவரு தான் வந்து இந்த பெனால்ட்டியை கொடுத்தாரு, ஹேண்ட் பால் பெனால்ட்டி. அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாதா? கிளியர் பெனால்ட்டி அது. நீ டைவ் கீழே போய் ஸ்லைட் பண்ணும்போது கையை மேல வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் நாட் சே எனிதிங். அது கிளியர் பெனால்ட்டி. அதை ஒண்ணுமே சொல்ல முடியாது. பட் அதை தவிர்த்து கூட நீ பாத்தீங்கன்னா ஏர்லி ஆன் வந்து மிலிட்டாவுக்கு 2 சம சான்ஸ் கிடைச்சது. அந்த கீப்பர் 2 சம சேவ் பண்ணாங்க. அதான் சொல்ல வந்தேன். சோசியடாவோட கீப்பருக்கு வந்துட்டு நீங்க வந்து சிலை கட்டலாம் ஒரு கேமுக்கு. அவர் எத்தனை சேவ் பண்ணாரு தெரியுமா? பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா மிலிட்டாவ் சொன்ன மாதிரி அவன் ஒரு நல்ல ஷாட் நிறைய அடிச்சுட்டே இருந்தாங்க. பட் சோசியடால் கீப்பர் வாஸ் phenomenal. ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 2-1 ஆனதுக்கு அப்புறம் மெட்ரிட் வந்து அப்படியே பின்னாடி இருந்துட்டாங்க. டேய் நீங்க வேணா வந்து கோல் போடுங்கடா, நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதுல கூட வந்துட்டு 2 சான்ஸ் கிடைச்சது சோசியடாடுக்கு. கர்த்துவா டக்கு முன்னாடி வந்து தடுத்து விட்டான். இல்லைன்னா வந்து அவங்களுக்கும் அந்த ஓஎஸ்ஆர் பாலுக்கும் இன்னொருத்தவனுக்கும் நல்ல த்ரூ பால் கொடுத்தாங்க அந்த மிட் பிளாக் ரியல் மேட்ரிட் போட்டப்போ. ஆனா நம்ம 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ சொன்ன ஞாபகம் இருக்கா? ரியல் மேட்ரிட் வந்து இனிமேல் 4-5 கோல் போடலினாலும் அவங்க கன்சீட் பண்றது கம்மியாயிரும். இனிமேல் அவங்க கோல்ஸ் கன்சீட் பண்றது கம்மியாகும். நீ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 2 கோல் தான் கன்சீடே பண்ணிக்கிறாங்க 4 கேம் சேர்த்தி. ஓகேவா? அந்த அளவுக்கு அவங்க கிளீன் ஷீட் மேல கிளீன் ஷீட் வச்சு வந்திருக்காங்க. 2 கோல் தான், அது இந்த பெனல்ட்டி. அதனாலதான் இது. மேபி இது ஃபர்ஸ்ட் கோல் செகண்ட் கோல் நினைக்கிறேன். செகண்ட் கோல் தான் அது கன்சீடே பண்றாங்களா இல்ல மேபி இதான் ஃபர்ஸ்ட் கோல்னே நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுவர் 3 கேம் கிளீன் ஷீட் வச்சிருந்தாங்களான்னு சொல்லி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல.
அந்த அளவுக்கு வந்து அவங்களோட டிஃபென்ஸ் வந்து இவர் ஷோர் பண்ணணும்னு ரெடியா இருந்தார். இப்ப ஞாபகம் இருக்கா போன சீசன் டிஃபென்ஸ் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா ஆவுனா எவனோத்த ஆமா. இன்ஜுரியில போனா, அப்புறம் பேக்கப்புக்கு யாரும் இல்ல. அந்த மாதிரி போய் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோடனே வந்து நான் டிஃபென்ஸ் இப்ப ரூடிகர் அவுட் 3 மாசம். அவனுக்கு வந்து ஆமா. இன்ஜுரி இல்ல. ரூடிகர் இல்லாம தான் ஆடினாங்க இந்த கேம். சோ அவன் ஒரு 3 மாசம் அவுட். சோ அவங்களுக்கு எவனோ ஒருத்தன் வரான், எவனோ ஒருத்தன் போயிடுறான். அதே மாதிரி அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. மேபி மிட்ஃபீல்டும் காரணமா இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த மிட்ஃபீல்ட் வந்துட்டு செபயாஸ் அண்ட் ஷோமேனி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ செபயாஸ் கொஞ்சம் டிஃபென்சிவ் ஒர்க் பண்ணுவான். வேல்வர்டி ஆரம்பிக்கல. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த எந்த ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. மேபி இதை ஹோல்ட் பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா அந்த அட்டாக்கிங் இன்னும் கொஞ்சம் அந்த கிரியேட்டிவிட்டி பெல்லிங்கம் இல்லாம கொஞ்சம் லைட்டா தவிக்கிறாங்கன்றது பெல்லிங்கம் இஸ் பெல்லிங்கம் பேக் வர வரைக்கும் இஸ் பேக் ட்ரைனிங் ஃப்ரம் டுடே பெல்லிங்கம். ஸோ அது ஒரு சரியான ஒரு பூஸ்டர். ஏன்னா வந்து ரொம்ப அட்டாக்கிங்ல கொஞ்சம் கூலர் என்னதான் இந்த ஹோல் ஃபில் பண்ணாலும் பெல்லிங்கம் அளவுக்கு குவாலிட்டி வரல ஒன்றும். ஸோ அது வந்தது ஒரு நல்ல பூஸ்டா இருக்கும். ஆமா. சோ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கு மிட் வீக் வந்து தே ஆர் பிளேயிங் மார்சை சாம்பியன்ஸ் லீக் ஹோம் கேம் அவங்களுக்கு. சோ தட் ஷுட் பி பிரிட்டி ஈஸி செயிலிங் அது. பார்சலோனா வர்சஸ் வெலன்சியா 6-0 போட்ட அடி அடி அடிச்சு போட்டானுங்க. சரியான கூத்து தான். நீ வேற என்ன சொன்ன இந்த கேம்லாம் நல்லா இருக்கும், இந்த கேம் போய் கேம்ப் நூல ஆடலன்னு வேற வருத்தப்பட்டு இருந்தேன். ஏன்டா என்னடா இந்த கேம் போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க 6-0. ஒரு காம்படிஷனே இல்லாம போயிடுச்சு. இருந்துச்சு காம்படிஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காம்படிஷன் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல நினைச்சிருந்தா பார்சலோனா 2 கோல் போட்டிருக்கலாம். நம்ம ஃபெர்ரான் டாரஸ் வந்து முடியாது எதுக்குன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாருல. கொடுமைப்படுத்துறான்டா பார்சலோனா ஃபேன்ஸ். ஃபெர்ரான் டாரஸ் அநியாயத்துக்கு சான்ஸ் மிஸ் பண்றான். எத்தனை இந்த கேம் மட்டும் இல்ல, எத்தனை கேம்ல நம்ம பாத்துருக்கோம் அவன் வந்து சான்ஸ் மிஸ் பண்றது. இத்தனை சான்ஸையும் மிஸ் பண்ணியும் அந்த ஃபெர்மின் லோபஸோட ஃபர்ஸ்ட் கோலுக்கு பயங்கர ஸ்பீடா வந்த பால் அப்படியே டச் பண்ணி வச்சு கொடுப்பான் பாத்தியா அசிஸ்டுக்கு. நீ இப்படியா இருக்க இப்படியும் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்சலோனா ஃபேன்ஸ் யோசிப்பாங்க அவனை வச்சு. அது ஃபர்ஸ்ட் கோல் செம்ம டச் அவனுக்கு அந்த அசிஸ்ட் செட் பண்ணி கொடுத்தது. அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூத்து இருந்துச்சு. இந்த மாதிரி ரஃபினியா வில் நாட் ஸ்டார்ட். ஏன்னா வந்துட்டு ட்ரைனிங் வந்து லேட்டா வந்ததுனால வந்துட்டு ஃபிளிக் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. அதனால நீ ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் தான் வந்தாரு. பட் ஃபெர்மின் லோபஸ் நான் ஒரு கிளம்ப போறாரு, இந்த மாதிரி செல்சி எல்லாம் ட்ரை பண்றாங்கன்ற அப்படி இப்படி பேச்சு இருந்தாலும் சரியான ஒரு ரைட் ஃபுட் பினிஷ். அதுக்கப்புறமா பேட்ச் வரை கிஸ் பண்ணிட்டு நான் இங்கதான் இருக்கிறேன்றத வந்துட்டு ஐ லவ் பார்சலோனான்ற ஸ்டேட்மெண்ட் போட்டாரு. அது மட்டும் இல்லடா, அது ரைட் ஃபுட்ல ஒரு பயங்கர பினிஷ். செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு லெஃப்ட் ஃபுட்ல வந்துட்டு பேங்கரு. பையன் எல்லா விதத்துல கோல் அடிக்கிறாரு, பயங்கரமா இருந்துச்சு. அப்புறமா ராஷ்பர்ட் வந்தாரு. அப்புறம் அது என்ன அசிஸ்டனே புரியலடா. அவரெல்லாம் ஜாலியா இருக்கும். இதெல்லாம் யுனைடெட்ல கொடுத்து பிரீமியர் லீக்ல கொடுத்துதான் போயிருக்க வாய்ப்பே இல்லை. இங்க வந்து ஜாலியா போகுது. அதிகம் ரஃபினியா அடிச்சா. ரஃபினியா 2 கோலு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் வந்துட்டு அவங்களோட எல்லாருமே நல்லா. லெவாண்டோஸ்கி வந்தா அவன் 2 கோலு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? பார்சலோனாக்கு ஒரே கூத்து தான் ஜாலி. என்ன அந்த ஃபெர்ரான் டாரஸ் வந்து ஒரு 2-3 நான் ஈஸி சான்ஸ்ல போஸ்ட்ல ஒன்னு அடிச்சது என்ன மிஸ் பண்ணது ரொம்ப நிறைய மிஸ்ஸஸ். பட் எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ஒண்ணுமே இல்லடா. டிஃபென்ஸ் க்ளீன் ஷீட் வந்துருச்சு, 6 கோல்ஸ். இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு ஆன்சி பிளேக் டீம்? ஆமா, வெலன்சியா வந்து லோ பிளாக் ஆடலாங்கன்னு ட்ரை பண்ணி கொஞ்ச நேரம் ஆடுறாங்க. அப்புறம் வந்து லோ பிளாக் ஆடுறங்கிற மறந்துடுறாங்களாட்டு இருக்குது. பெட்ரிட்ட பால் இருந்தாலும் யார்ட்டையோ பால் இருந்தாலும் 2 டிஃபெண்டர் ஓடிடுறான் அவன் வந்து பிரஸ் பண்றதுக்கு. அந்த கேப்ல பால் உள்ள போட்டு விட்டுறாங்க. அழகா வந்து பாருங்க எல்லா கோலுமே மோஸ்டா அப்படிதான் போச்சு. நீ பாத்தீங்கன்னா அந்த டிஃபென்சிவ் லைன் நிக்கிற மாதிரி நிக்கிறானுங்க. எவனுக்கும் ஒரு ஆர்வ கோளாறு வந்துருது. கரெக்டா போய் ஜம்ப் பண்ணிடுறாங்க. பெட்ரிய வந்து பிரஸ் பண்றேன், யாரோ ஒருத்தர் ஃபெர்மின் லோபஸை பிரஸ் பண்ணு சொல்லிட்டு போன உடனே த்ரூ பால போட்டுறான். போய் அழகா கோலை முடிச்சு போடுறாங்க. இவங்க வந்து வெலன்சியா ஆடலாமா வேண்டாமாங்கிறத கடைசி வரைக்கும் அவங்க லோ பிளாக் ஆடவே இல்லை. எனக்கு அதான் டே 6 ரன் முடிவு பண்ணிட்டீங்கன்னா லோ பிளாக் ஆடுங்கடா. அதையும் ஆடாம கேப் போட்டு போட்டீங்கன்னா இவனுக்கு அழகா போய் கோல் போட்டு வராங்க பண்றா பார்சலோனா அப்படின்னு. எங்க போன சீசன் விட்டாங்களோ அங்கிருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க பசங்க. என்ன போன கேம் நம்ம சொல்லியிருந்தோம் ஜோவான் கார்சியா மட்டும் இல்லைன்னா அது டிரா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கேம் தான் அனாமலி. இத்தனைக்கு இந்த கேம்ல லமீன் யமால் இல்லாமையே 6 கோலு. மிட் வீக்லயும் அவன் இல்ல பாவம். நியூ காசல் ஆடுறாங்க அவே போய் ஹியூஜ் கேம். அந்த கேம் எப்படி இருக்கும்? ஆமா, அந்த கேம் டிஃபரெண்டா ஒரு ஃபயரா தான் இருக்க போகுது. பட் வோல்ட் மாடி அவரும் வந்துட்டு அங்க ஒரு கோல் ஃபர்ஸ்ட் டெபியூல வந்து கோல் போட்டிருக்காரு. பட் அகைன் அவங்களும் தவிக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து ஒரு கோல் தான் போட்டாங்களே டோட்டலாவே. ஸோ போன கேம் 0 ஆல்றோம், இந்த கேம் ஒரு 1-0 வின்னு. கோல்ஸ் பால் டெஃபினட்டா ஸ்ட்ரகிள் இருக்குதான். விசா இன்ஜோர்டு. ஸோ நியூ காசல் டீம் வந்து ஓரளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்குது. இவங்க கோல் போடுறதுக்கு பஞ்சமே இல்லை. பட் கேம் பிளே டிஃபரெண்டா எதிர்பார்க்கலாம். அவங்கலாம் வந்து ஃபுல் கமாண்ட் நாங்க ஃபுல் டிஃபென்ஸ் தான் பண்ண போறோம் நின்றுவாங்க. நான் ஹைட் வேற. இந்த சைட்ல வந்து ஹைட்டான பிளேயர்ஸே கிடையாது பார்சலோனால. எல்லாருமே வந்து கொஞ்சம் ஷார்ட் தான். ஸோ பாப்போம் இப்ப எங்களோட டாக்டிக்ஸ் எப்படி மாற போகுதுன்னு. பட் ஒரு நல்ல கேமா இருக்கும் டிஃபரெண்டா. பயங்கரமான கேமா இருக்கானே. எஸ்பெஷலி அந்த மிட்ஃபீல்ட் ரெண்டுமே பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் அந்த கேம்ல.
பார்த்துட்டு இருந்த எல்லாருமே உங்களோட தாட்ஸை வந்து கீழே வைங்க.